بسم الله الرحمن الرحيم لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد. அத்தியாயம் அல் பலத், மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 20. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். நீங்கள் விளங்கி வைத்திருப்பது உண்மை அல்ல. இந்த மக்கா நகரின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன். மேலும் நிலைமை என்னவெனில், நபியே, இந்த நகரத்தில் நீர் ஆகுமாக்கப்பட்டுள்ளீர். மேலும் தந்தை ஆதம் மீதும் அவரிலிருந்து பிறந்த மக்கள் மீதும் நான் சத்தியம் செய்கின்றேன். திண்ணமாக நாம் மனிதனை பெரும் கஷ்டத்தில் படைத்திருக்கின்றோம். أَيَحْسَبُ أَن لَّن يَقْدِرَ عَلَيْهِ أَحَدٌ يَقُولُ أَهْلَكْتُ مَالًا لُّبَدًا أَيَحْسَبُ أَن لَّمْ يَرَهُ أَحَدٌ أَلَمْ نَجْعَل لَّهُ عَيْنَيْنِ وَلِسَانًا وَشَفَتَيْنِ وَهَدَيْنَاهُ النَّجْدَيْنِ. அவன் மீது யாரும் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று அவன் நினைத்திருக்கின்றானா? ஏராளமான செல்வங்களை வாரி இறைத்து விட்டேன் என்று அவன் கூறுகின்றான். யாருமே அவனை பார்க்கவில்லை என்று அவன் கருதுகின்றானா? அவனுக்கு நாம் 2 கண்களையும் 1 நாவையும் 2 உதடுகளையும் அளிக்கவில்லையா? மேலும் நன்மை தீமையின் தெளிவான 2 வழிகளை அவனுக்கு நாம் காட்டினோம் அல்லவா? فَلَقْتَحَمَ الْعَقَبَةَ وَمَا أَدْرَاكَ مَا الْعَقَبَةُ فَكُّ رَقَبَةٍ أَوْ إِطْعَامٌ فِي يَوْمٍ ذِي مَسْغَبَةٍ يَتِيمًا ذَا مَقْرَبَةٍ أَوْ مِسْكِينًا ذَا مَتْرَبَةٍ. ஆயினும் அவன் கடினமான மலைப்பாதையை கடந்து செல்ல துணியவில்லை. கடினமான அந்த மலைப்பாதை எதுவென்று உமக்கு தெரியுமா என்ன? அதுதான் ஒருவனை அடிமை தலையிலிருந்து விடுவிப்பதாகும், அல்லது பட்டினி நாளில் உறவினரான அனாதைக்கோ அல்லது வறுமையில் வாடும் ஏழைக்கோ உணவளிப்பதும் ஆகும். ثُمَّ كَانَ مِنَ الَّذِينَ آمَنُوا وَتَوَاصَوْا بِالصَّبْرِ وَتَوَاصَوْا بِالْمَرْحَمَةِ أُولَئِكَ أَصْحَابُ الْمَيْمَنَةِ وَالَّذِينَ كَفَرُوا بِآيَاتِنَا هُمْ أَصْحَابُ الْمَشْأَمَةِ عَلَيْهِمْ نَارٌ مُؤْصَدَةٌ. பின்னர் அத்துடன் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு பொறுமையை மேற்கொள்ளவும் மக்கள் மீது இரக்கம் காட்டவும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுகின்றார்களோ அவர்களில் ஒருவனாக அவன் இருக்க வேண்டும். இத்தகையோர்தாம் வலப்பக்கத்தார். மேலும் எவர்கள் நம்முடைய வசனங்களை ஏற்க மறுத்தார்களோ அவர்கள் இடப்பக்கத்தார். அவர்கள் மீது நெருப்பு படர்ந்திருக்கும்.